ஓம் சாந்தி 19/12/21 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட்டு 13/12/1989. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு திவ்ய பிராமன் ஜனம் கி பாக்ய கி ரேகாயே, திவ்யமான பிராமண ஜென்மத்தினுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகள். आज विश्व रचयिता बाप दादा अपने विश्व की सर्व मनुष्य आत्मा रूपी बच्चों को देख रहे हैं. இன்று உலகை படைக்கக்கூடிய பாப் தாதா தனது உலகத்தில் உள்ள அனைத்து மனித ஆத்மாக்கள் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். सर्व आत्माओं में अर्थात सर्व बच्चों में दो प्रकार के बच्चे हैं. அனைத்து ஆத்மாக்கள்லையும், அதாவது அனைத்து குழந்தைகள்லையும் ரெண்டு விதமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். एक है बाप को पहुंचाने वाले और दूसरे हैं पुकारने वाले और परखने के प्रयत्न करने वाले. ஒருவர் பாபாவை அறிந்து கொண்டிருப்பவர்கள், மற்றொருவர் அழைக்கக்கூடியவர்கள், கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். லேக்கின் ஹே சபி பச்சே, ஆனாலும் அனைவரும் பாபாவுடைய குழந்தைகள் தான். तो आज दोनों प्रकार के बच्चों को देख रहे थे. இன்று இரண்டு விதமான குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். सर्व बच्चों में से पहुंचाने वाले व प्राप्त करने वाले बच्चे बहुत थोड़े हैं. அனைத்து குழந்தைகளையும் கண்டு கொண்டிருப்பவர்கள், பிராப்தி அடைந்திருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்பவும் குறைவாக இருக்கின்றார்கள். पहचान करने में प्रयत्न करने वाले अनेक हैं. கண்டுகொள்வதற்கான முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. पहचानने वाले बच्चों के मस्तक पर श्रेष्ठ भाग्य की लकीर चमक रही है. யார் கண்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுடைய நெற்றியில் சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகள் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றன. सबसे श्रेष्ठ भाग्य की लकीर है बाप द्वारा दिव्य ब्राह्मण जन्म की. எல்லாவற்றை விட சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகை எதுவென்றால் பாபா மூலமாக திவ்யமான பிராமண ஜென்மம் கிடைத்திருக்கின்றது. दिव्य जन्म की रेखा अति श्रेष्ठ चमक रही है. திவ்யமான அந்த ஜென்மத்தினுடைய ரேகையானது ரொம்ப சிரேஷ்டமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. पुकारने वाले बच्चे अनजाने भी मानते यही हैं कि भगवान ने हमें रचा है. அழைத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் அஞ்ஞானத்தில் கூட இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பகவான் தான் நம்மளை படைத்திருக்கின்றார். लेकिन अनजान होने कारण दिव्य जन्म की अनुभूति नहीं कर सकते हैं. அஞ்ஞானத்தின் காரணமாக திவ்யமான ஜென்மத்தினுடைய அனுபவத்தை அவங்களால செய்ய முடியல. आप भी कहते हो, நீங்கள் கூட என்ன சொல்கிறீங்க, हमें बाप दादा ने दिव्य जन्म दिया. நமக்கு பாப் தாதா திவ்யமான ஜென்மம் கொடுத்திருக்கின்றார். वो भी कहते भगवान ने रचा, भगवान ही रचता है, भगवान ही पालनार. அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, பகவான் தான் படைச்சாரு, பகவான் தான் படைப்பவராக இருக்கின்றார், பகவான் தான் பாலனை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். लेकिन ஆனால் दोनों के कहने में कितना अंदर है. ரெண்டு பேரும் சொல்கிறதுல எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றது. आप अनुभव से, नशे से, नॉलेज से कहते हो कि हमको बाप दादा माता पिता ने रचा है, अर्थात ब्राह्मण जन्म दिया है. நீங்கள் அனுபவத்தில், ஒரு போதையில், ஞானத்தில் கூறுகின்றீர்கள் பாப் தாதா தாய் தந்தைங்களை படைத்திருக்கின்றார், அதாவது பிராமண ஜென்மம் கொடுத்திருக்கின்றார். रचिता को जन्म पत्री को दिव्य जन्म की विधि और सिद्धि सबको जानते हो. படைப்பவர் யாரு, ஜென்மம் எப்படி, ஜென்மத்தினுடைய ரேகைகள் எப்படி,
திவ்யமான ஜென்மத்தினுடைய விதி மற்றும் சித்தி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. हर एक को अपना दिव्य जन्म का बर्थडे याद है ना? உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய திவ்யமான ஜென்மத்தினுடைய பர்த்டே நினைவில் இருக்கின்றதா? इस दिव्य जन्म की विशेषता कौन सी है? இந்த திவ்யமான ஜென்மத்தினுடைய விசேஷ தன்மைகள் என்ன? साधारण जन्म पत्री आत्माएं अपना बर्थडे अलग मनाती, फ्रेंड्स डे अलग मनाती, पढ़ाई का दिन अलग मनाती. और आप क्या कहेंगे? சாதாரண ஜென்மம் எடுத்திருக்கிறவங்க பர்த்டே தனியாக கொண்டாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டே தனியாக கொண்டாடுவாங்க, படிப்புக்கான நாளை தனியாக கொண்டாடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? आपका बर्थडे भी वही है तो मैरिज डे और पढ़ाई का दिन भी वही है. நம்மளுடைய பர்த்டேவும் அதுதான், மேரேஜ் டேவும் அதான், படிப்புக்கான நாளும் அதுதான். मदर डे का हो, फादर डे का हो, என்கேஜ்மெண்ட் डे का हो, सब एक ही है. நீங்கள் அதை மதர் டேன்னு சொன்னாலும் சரி தான், ஃபாதர் டேன்னு சொன்னாலும் சரி தான், என்கேஜ்மெண்ட் டே அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஐசி தினம் கப் சுனா ஹே? இப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஜென்மத்தை பற்றி இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? பாபா சொல்கிறாங்க, सारे कल्प में ऐसा दिन आप आत्माओं का फिर कभी नहीं आता है. முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாள் ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு ஒரு பொழுதும் வர முடியாது. सत्य में भी बर्थडे और मैरिज एक ही नहीं होगा. சத்தியுகத்தில் பர்த்டேவும் சரி மேரேஜ் டேவும் ஒரே நாள் இருக்க முடியாது. लेकिन ஆனால் इस संगम युग के इस महान जन्म की एक विशेषता भी है और विचित्रता भी है. இந்த சங்கமயத்தில் இந்த மகான் ஜென்மத்தினுடைய விசேஷமான தன்மையும் இதுதான், விசித்திரமான தன்மையும் இதுதான். वैसे तो जिस दिन ब्राह्मण बने वही जन्मदिन वही मैरिज डे है. என்னைக்கு நாம் இந்த பிராமணன் ஆனமோ அதுதான் நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்கின்றது, மேரேஜ் டேவும் இருக்கின்றது. क्योंकि ஏனென்றால் சபி யஹி வாய்தா கர்த்தே ஹோ. நீங்கள் எல்லாரும் கூட என்ன உறுதிமொழி கொடுக்குறீங்க, செய்கிறீங்க? ஏக் பாப் தூசரா ந கோயி. ஒரே ஒரு தந்தை, வேறு யாருமே கிடையாது. ये दृढ़ संकल्प पहले ही करते हो ना? இந்த दृढ़ संकल्पத்தை முதலே செய்கிறீங்க தானே? पांडवों ने, माताओं ने, कुमारियों ने सभी ने वायदा किया है. பாண்டவர்களாகட்டும், தாய்மார்களாகட்டும், குமாரிகளாகட்டும் எல்லாருமே இந்த உறுதிமொழியை கொடுத்துருக்கீங்க. तो और कहाँ स्वप्न भी मन नहीं जा सकता. அப்போ உங்களுடைய மனமானது கனவுல கூட எங்கேயுமே போக முடியாது. ஐசே பக்கே ஹோனா வா கோய் சாத்தி சாயே. பாபா கேட்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பக்காவாக இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு யாராவது துணை வேண்டியிருக்கா? சேவா के लिए कोई विशेष साथी चाहिए. சேவைக்காக விசேஷமான துணை வேண்டியிருக்கா? तो साथी दिवस किसका मनाएंगे? துணைக்கான நாள் யாருக்காக கொண்டாடுவீங்க? சேவாதாரி சாத்திகா வாப் சாத்தி. சேவாதாரி துணையாளருக்காகவா, இல்லை பாபா உங்கள் துணையாக இருக்கிறாரா? உஸ்கா திவஸ் மனாएंगे. யாருடைய நாளை நீங்கள் கொண்டாடுவீங்க? चाहे सर्विस करने वाले हैं, चाहे सर्विस लेने वाले हैं, लेकिन सेवा के समय सेवा की फिर इतने न्यारे और प्यारे बनो जो जरा भी विशेष झुका नहीं हो. பாபா சொல்கிறாங்க, சேவை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சேவை வாங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, சேவைக்கான நேரத்தில் அந்த அளவுக்கு விடுபட்டவர்களாக அன்பானவர்களாக இருங்க. கொஞ்சம் கூட விசேஷமான ஒரு ஜுகாவ் என்பது இருக்கக்கூடாது. தூ சேவாமே மதத் கரேகா वो विशेष होगा ना. அடுத்து பாபா கேட்குறாங்க, சேவையில் உதவி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க விசேஷமாக இருப்பாங்க இல்லையா? चाहे भाई हो व बहन हो, जो विशेष सेवा करता वो विशेष अधिकार भी रखेगा ना. சகோதரனாக இருந்தாலும் சரி, இல்லை சகோதரியாக இருந்தாலும் சரி, யார் விசேஷமான சேவை செய்வாங்களோ அவங்க விசேஷமான அதிகாரமும் வைப்பாங்க இல்லையா? तो सेवा के साथी बनो.
சேவைக்கு துணையாளர்களாக ஆகுங்கள். लेकिन ஆனால் साक्षियों के साथी बनो. साक्षी आइटे துணையாக ஆகுங்கள். साक्षी बन भूल जाता है तो सिर्फ साथी बनने में बाप भूल जाता है. நீங்கள் சாட்சி பண்ண மறந்தீங்கன்னா சாத்தியா ஆகுறீங்க, ஆனால் பாபாவை மறந்துடுறீங்க. சாட்சி பன் பாட் பஜானேக்கு பிராக்டிஸ் கரோ. சாட்சி ஆயிட்டு இந்த பாத்திரத்தை நடிப்பதற்கான பிராக்டிஸ் செய்யுங்கள். हर एक बच्चे के मस्तक पर विशेष 4 भाग्य की लकीरें चमकती है. ஒவ்வொரு குழந்தைகளினுடைய நெற்றியிலையும் விசேஷமா 4 பாக்கியத்தினுடைய ரேகைகள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. ஹர் பச்சேன்னு என்ன அர்த்தம்? அனைவரும் யாராக இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு தான் ஞானத்துக்கு வந்திருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக ஞானத்தில் இருந்தாலும் சரி, பாபாவினுடைய அனைத்து குழந்தைகளினுடைய நெற்றியில் விசேஷமாக 4 பாக்கியத்தினுடைய ரேகைகள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. அது என்னென்ன ரேகை? நம்பர் 1 பாபா சொல்கிறாங்க, திவ்ய ஜனம் கி ரேகா, திவ்யமான ஜென்மத்தினுடைய ரேகை. 2வது பரமாத்மா பாலனிக்கு ரேகா, பரமாத்மானுடைய பாலனிக்கான ரேகை. 3வது பரமாத்மா படாய்க்கு ரேகா, பரமாத்மானுடைய படிப்பினுடைய ரேகை. और 4வது நிஸ்வார்த்த சேவா கி ரேகா, பிரதிபலன் எதிர்பார்க்காத சுயநலமற்ற சேவைக்கான ரேகை. 1 ஜென்மத்தினுடைய ரேகை, 2வது பரமாத்மா பாலனுடைய ரேகை, 3வது பரமாத்மானுடைய படிப்பினுடைய ரேகை, 4வது சுயநலமற்ற சேவையினுடைய ரேகை. सभी के मस्त में चारों ही बाकी रेखाएं चमक रही है. எல்லாருடைய நெற்றியிலையும் 4 பாக்கியத்தினுடைய ரேகைகள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றன. लेकिन ஆனால் चमक में और सदा एक रस वृद्धि को प्राप्त करने में फर्क होने के कारण, அந்த பொலிவாக இருக்கட்டும் அல்லது ஏக் ரஸ் விருத்தியை அடையக்கூடிய இதில் வித்தியாசம் என்பது இருக்கின்ற காரணத்தினால चमक में अंदर दिखाई देता है. அந்த பிரகாசத்தில் பொலிவில் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. आदि से अब तक चारों ही रेखाएं सदा यथार्थ रूप में चलती रहे. இந்த 4 விதமான பாக்கியத்தினுடைய ரேகைகளும் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்பொழுதுமே யதார்த்த ரூபத்தில் இருக்க வேண்டும். वो बहुत थोड़ी है, அது கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. बीच बीच में कोई न कोई बात में भाग्य की लकीर या तो खंडित होती है या चमक कम होती है, स्पष्ट नहीं होती है. இடையிடையே ஏதாவது ஒரு விஷயத்தினால இந்த பாக்கியத்தினுடைய ரேகை இருக்கு இல்லையா, அது துண்டுபட்டு விடுகின்றது அல்லது அதனுடைய பொலிவு குறைவாக ஆகிவிடுகின்றது, ரொம்ப தெளிவாக தெரிய மாட்டேங்குது. जैसे हस्त रेखाएं भी देखते हैं ना, कोई की खंडित होती, कोई की क्रस होती, कोई की स्पष्ट होती है, कोई की स्पष्ट नहीं होती है. இந்த கையில் ரேகை பார்க்குறாங்க இல்லையா, அதில் கூட நம்ம பார்க்குறோம் சில ரேகைகள் துண்டுபட்டு போயிருக்கு, சில இது ஏக்கரஸாக இருக்கிறது, சில இது தெளிவாக இருக்குது, சில இது தெளிவு இல்லாமல் இருக்குது. बाप दादा भी बच्चों की भाग्य की रेखा को देख रहते हैं. बाप दादा கூட குழந்தைகளுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். திவ்ய ஜனம் தோ சபீனே லியா, இந்த திவ்யமான பிறப்பு எல்லாருமே எடுத்திருக்கீங்க. லேக்கின் ஆனால் திவ்ய ஜனம் கி ரேகா கண்டித் होती व स्पष्ट नहीं होती. இந்த திவ்யமான ஜென்மத்தினுடைய ரேகை துண்டுபட்டு விடுகின்றது, இல்லை தெளிவாக தெரியல. क्योंकि ஏனென்றால் अपने जन्म के धर्म में अखंड नहीं चलता, அந்த தர்மத்தின்படி அவங்க தொடர்ந்து போகிறதில்லை. உன்கே பாக்கிய की लकीर खंडित होती है, அவங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகை துண்டுபட்டு விடுகின்றது. धर्म क्या है, कर्म क्या है, उसको तो जानते हो ना. தர்மம் என்ன, கர்மம் என்ன, அது உங்களுக்கு தெரியும் தானே.
ऐसे ही அதே மாதிரி பரமாத்மா பாலனை में भी तो सभी ब्राह्मण चल रहे हो. பரமாத்மாவுடைய பாலனையில் அனைத்து பிராமணர்களும் இருக்கின்றீர்கள். चाहे समर्पित हो चाहे प्रवृत्ति में हो, लेकिन बाप के डायरेक्शन से चल रही हो ना. நீங்கள் சமர்ப்பணம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் பாபாவோட டைரக்ஷன் படி தான் நடந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லவா. பிரித்திவாலை क्या कहेंगे? குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பனா கமாயவோ காத்தே ஹோ பாப் கா காத்தே ஹோ. பாபா கேள்வி வைக்கிறாங்க, நீங்கள் சம்பாரித்து சாப்பிட்றீங்களா இல்லை பாபாவோடது சாப்பிட்றீங்களா? बाप का खाते हैं ना, क्योंकि अपना सब कुछ बाप को दे दिया. பாபாவோடைய தான் சாப்பிட்றீங்க. ஏனென்றால் உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் பாபாட்ட கொடுத்துட்டீங்க. பாப்கா ஹி ஓ என்ன, அப்போ எல்லாமே யாரோட ஆயிடுச்சு? பாபாவனுடையதாகிவிட்டது. சாहे கமாத்தே பி ஹோ, लेकिन நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட கமாயோ தன் பாப்கோ ஹவாலே கருத்து अपनापन होता है. பாபா சொல்கிறாங்க, எது சம்பாதிச்சிருக்கீங்களோ அதை பாபாட்ட கொடுத்துட்றீங்க. யா அப்பனே காம் மேலே லகாத்தியோ, இல்லை உங்களுடையதாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? ட்ரஸ்டி ஹோனா? பாபா கேட்குறாங்க, நீங்கள்லாம் ட்ரஸ்டிகள் தானே. ட்ரஸ்டிக்கா அப்புனா குச்சினே रहता. ட்ரஸ்டி என்றால் என்ன அர்த்தம்? தனது என்பது எதுவுமே இருக்காது. கிரகஸ்தியுமே அப்பனாப்பன் होता है. கிரகஸ்தி நினச்சாதான் என்னுடையது என்னுடையதுங்கிறது இருக்கும். ட்ரஸ்டி அர்த்தாத் சப் பாப் கா ஹை. ட்ரஸ்டி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் பாபாவனுடையது. अपने हाथ से खाना बनाते हो तो भी समझते हो ना ब्रह्मा भोजन खा रहे. உங்கள் கையில் தான் நீங்கள் உணவை தயாரிக்கிறீங்க, ஆனால் என்ன நினைக்கிறீங்க? பிரம்மா போஜன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பहले भोग किसको लगाते हो? முதல்ல போக் யாருக்கு வைக்கிறீங்க? பாப்கோ அர்ப்பன் கர்த்தே ஹோனா. பாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறீங்க தானே. அர்ப்பன் கர்னா அர்த்தாத் பாப்கா கானா. அர்ப்பணம் செய்கிறேன்னா என்ன அர்த்தம்? பாபாவனுடையதை சாப்பிட்றீங்க நீங்கள். பிரம்மா போஜன் காத்தே ஹோ. ஆக நீங்கள் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றீங்க? பிரம்மா போஜன் சாப்பிட்றீங்க. चाहे बच्चों को अर्थ भी लगाते हो, वह भी डायरेक्शन अनुसार लगाते हो. யாராவது குழந்தைகளுக்காக நீங்கள் போக ஆச்சா கூட டைரக்ஷன் படி தான் செய்கிறீங்க. जो समर्पित बहने वाई भाई भिन्न भिन्न कार्य में तन मन धन लगाते, धन भी लगाते हैं. சமர்ப்பித் சகோதர சகோதரிகள் விதவிதமான காரியத்தில் தன்னுடைய உடல் மனம் எல்லாத்தையும் ஈடுபடுத்துகிறாங்க. ஏன் பணத்தை கூட பயன்படுத்துகிறாங்க. ஐசே प्रवृत्ति में रहने वाले भी चाहे तन लगाते कोई धन लगाते. இல்லறத்தில் இருக்கிறவங்க கூட சில நேரம் உடலை பயன்படுத்துகிறாங்க, சில நேரம் செல்லுத்தை பயன்படுத்துகிறாங்க. பாப் की श्रीमत प्रमाण ही अमानत समझ कार्य में लगाते हो ना. பாபானுடையது என்ற சினிமத் படி நீங்கள் அமானத்தாக அது புரிஞ்சுக்கிட்டு காரியத்தில் ஈடுபடுத்துகின்றீர்கள் அல்லவா. ஐசே கர்த்தே ஹோனா. பாபா கன்ஃபர்மேஷன் கேட்குறார், அந்த மாதிரி தான் செய்கிறீங்க இல்லையா. அமானத் மே கியானத் அத்வா மன்மத் தோ நெய் மிலாத்தே ஹோனா. அமானத் அப்படின்னா பிறருடையது, பாபானுடையது, என்னோட கிடையாது. அதில் நாம் மன்மத் படி அதை மன்மத்தை மிக்ஸ் பண்ணுறதில்லை தானே. ஆக परमात्मा पालना सब ब्रह्मणात्माओं को मिल रही है. பரமாத்மாவுடைய பாலனை அனைத்து பிராமணர்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. पालना की जाती है शक्तिशाली बनाने के लिए. பாலனை என்றாலே என்ன? சக்திசாலியா ஆக்குவதற்காக. माता की पालना का प्रत्यक्ष रूप क्या होता है? ஒரு தாய் பாலனை செய்கிறாங்கன்னா அதனுடைய பிரத்யட்சமான ரூபம் என்ன? பச்சா சக்திசாலி பந்தா है. அந்த பாலனை பெறக்கூடிய குழந்தையானது சக்திசாலியாக ஆகிறது. तो ब्रह्मा माँ की पालना द्वारा सभी माँ से सर्वशक्तिवान बने हो. பிரம்மா தாயினுடைய பாலையின் மூலமாக எல்லோரும் என்ன ஆயிட்டீங்க? மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகிவிட்டீர்கள். லேக்கின் ஆனால் ஆயிட்டீங்கன்னு சொல்கிறாரு, அப்புறம் ஆனால்னு சொல்கிறார். ஆனால் என்ன? கோய் பச்சே சில குழந்தைங்க மட்டும் சதா சக்தியோங்கோ காரியமே லகாத்தே, எப்பொழுதும் இந்த சக்தியில் காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க. और कोई बच्चे प्राप्त शक्तियों को
சில குழந்தைங்க பிராப்தி அடைந்திருக்கக்கூடிய சக்திகளை அர்த்தாத் பால்னா கோ காரியமே நெய் லகாத்தே, பால்னையை காரியத்தில் பயன்படுத்துறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பால்னா கோ ப்ராக்டிகலுமே நெய் லாத்தே, அந்த பாலனையை ப்ராக்டிக்கலில் அவங்க கொண்டு வருவதில்லை. இசிலியே அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு? அதனுடைய பலன் சிரேஷ்ட பாலனா மில்தே ஹுவே சிரேஷ்டமான பலனை கிடைத்தும் கூட கம்ஜோர் ரह जाते हैं, பலகீனமாக இருந்து விடுகிறார்கள். அவர் பாக்கியக்கு லக்கீர் கண்டித்து हो जाती है. அதனால் என்ன ஆயிடுது? பாக்கியத்தினுடைய ரோகையானது கட்டாயிடுது. ஐசேஹி அதே மாதிரி அடுத்த பாபம் 3ஆவதுக்கு போகிறார். पढ़ाई की लकीर पढ़ाई का एम ऑब्जेक्ट ही है, श्रेष्ठ पद को प्राप्त करना. படிப்பினுடைய ரேகை அப்படின்னா படிப்பினுடைய எய்மே என்ன? எய்ம் ஆப்ஜெக்ட் என்ன? சிரேஷ்டமான பதவியை அடைவது. சிக்ஷக் பாப் படாய் சப்கோ ஏக்கி படாத்தா, அந்த ஆசிரியரானவர் தந்தை படிப்பு எல்லாருக்கும் ஒன்றை தான் படிப்பிக்கின்றார். ஏக்கி சமயப்பர் படாத்தா, ஒரே நேரத்தில் தான் படிப்பிக்கின்றார். லேக்கின் ஆனால் அங்கேயும் என்ன பிரச்சனை? जो श्रेष्ठ ब्राह्मण जीवन का व पढ़ाई का पद अथवा नशा है, பிராமண வாழ்க்கையினுடைய படிப்பு அதாவது பதவி அதாவது நஷா வ சப்கோ ஏக் ஜீசா नहीं रहता. அந்த போதையானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. फरिश्ता सो देवता स्टेटस को सदा सुमित में नहीं रखते हैं. ஏன்னா ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக அந்த ஸ்டேட்டஸ் அவங்க நினைவில் எப்போதும் இருக்கிறது இல்லை. இசிலியே அதனால் என்ன ஆயிடுது? பாக்யக்கு லக்கீர்மே அந்தர் படு ஜாத்தா ஹை. பாக்கியத்தினுடைய அந்த ரேகையில் என்ன ஆயிடுது? டிஃபரன்ஸ் வந்துடுது. படிப்பிப்பது என்னமோ எல்லாருக்கும் ஒன்றா தான், ஒரே நேரத்தில் தான். ஆனாலும் அந்த படிப்பின் மூலமாக அடையக்கூடிய போதையை அடைவதில் வரிசைக்கிரமாக வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள வித்தியாசம் வந்துடுது. அதனால்தான் இந்த பாக்கியத்தினுடைய ரேகை கூட கட்டாயிடுது. ஐசேஹி அதே மாதிரி 4ஆவது விஷயம், முதல் பாக்கியத்தினுடைய ரேகை பாபா என்ன சொன்னார்? திவ்யமான ஜென்மத்தினுடையது. 2ஆவது என்ன சொன்னார்? பரமாத்மானுடைய பாலனையினுடையது. 3ஆவது பரமாத்மானுடைய படிப்பு. இப்போ 4ஆவது என்ன சொல்கிறார்? சேவாக்கி லக்கீர், சேவையினுடைய பாக்கியத்தினுடைய ரேகை. सेवा की विशेषता है जो ब्रह्मा बाप ने साकार रूप में अंतिम वरदान रूप में स्मृति दिलाई. இந்த சேவையினுடைய விசேஷத்தன்மை என்னன்னா, பிரம்மா பாபா சாக்கார் ரூபத்தில் கடைசி வர்தான ரூபத்தில் நமக்கு நினைவில் கொடுத்தார். என்னது? நிராகாரி, நிர்விகாரி அவர் நிரகங்காரி. ஃபஸ்ட்டு நிராகாரி, 2ஆவது निर्विकारी, 3ஆவது निर अहंकारी. निराकारी स्थिति में स्थित होने के बिना किसी भी आत्मा को सेवा का फल नहीं दे सकते हैं. நீங்கள் நிராகாரி ஸ்திதியில் இல்லை என்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சேவையினுடைய பலனை கொடுக்க முடியாது. கியோங்கி ஏனென்றால் பாபா அதை கிளாரிஃபை பண்ணுறார், டிஃபைன் பண்ணுறார். ஏன்னா ஆத்மா का तीर आत्मा को लगता है. ஆத்மானுடைய அந்த அம்பானது ஆத்மாவை தான் தைக்கின்றது. स्वयं सदा इस स्थिति में स्थित नहीं है तो जिनकी सेवा करते हो भी सदा सुमृत स्वरूप नहीं बन सकते. நீங்கள் இந்த ஸ்திதியில் எப்பொழுதும் இல்லைன்னா யாருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அவங்க எப்போதும் நினைவு சுரூபமாக ஆக முடியாது. ஐசேஹி அதே மாதிரி निर्विकारी कोई भी विकार का अंश अन्य आत्मा के शूद्र वंश को परिवर्तन कर ब्राह्मण वंशी नहीं बना सकता. நீங்கள் நிர்விகாரியா இல்லைன்னு வச்சிங்க, எந்த ஒரு விகாரத்தினுடைய அம்சமாவது பிற ஆத்மாக்களை சூத்திர வம்சத்திலிருந்து மாற்றி பிராமண வம்சியாக ஆக்க முடியாது. உஸ் ஆத்மாவுக்கும் मेहनत करनी पड़ती है. அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு கூட உழைக்க வேண்டி இருக்கின்றது. இசிலியே அதனால தான் முஹப்பத் கா ஃபல் சதா அனுபவம் नहीं कर सकते. அந்த அன்பினுடைய பலனை அவங்களால அனுபவம் செய்ய முடிவதில்லை.
निरंकारी सेवा का अर्थ ही है, निरंकारी சேவையினுடைய பொருளே என்னன்னா ஃபல்ஸ்வரூப் பன் ஜுக்குனா, பலனை அடைகிறோம் என்றாலே குனிய வேண்டும். बिना निर्माण बने निर्माण अर्थात सेवा में सफलता नहीं मिल सकती है. பணிவு இல்லாம இந்த புது உலக படைப்புல சேவையில நீங்க வெற்றி அடையவே முடியாது. तो ஆக निराकारी, निर्विकारी, निरंकारी इन तीनों वरदानों को सदा सेवा में प्रैक्टिकल में लाना. निराकारी, निर्विकारी மற்றும் निरंकारी இந்த 3 வரதானங்களையும் எப்பொழுதும் சேவையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். இஸ்கோ கத்தே, அதுதான் என்ன சொல்லப்படுகின்றது, அகண்ட பாக்யக்கி ரேகா, அழியாத பாக்கியத்தினுடைய ரேகைகள். अब चारों ही भाग्य की रेखाओं को चेक करो. இப்போ 4 விதமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை செக் பண்ணுங்க. அகண்ட யா கண்டித்த, ஸ்பஷ்ட யா அசுஸ்பஷ்ட, 4 விஷயத்தை பார்க்க சொல்றாங்க. ஒன்று, துண்டிக்கப்படாமல் இருக்கின்றதா, இல்லை துண்டிக்கப்பட்டு இருக்கின்றதா, தெளிவாக இருக்கின்றதா, இல்லை தெளிவாக இல்லையா. கோட்டமே கோய்த்தோ பன் கயே ஹேன், நீங்கள் எல்லாருமே கோடியில் ஒரு சிலர் ஆயிட்டீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லேக்கின் ஆனால் பன்னா கோய் மே பி கோய், இப்போ என்ன ஆக வேண்டியிருக்கோ அந்த ஒரு சிலரையும் ஒரு சிலராக ஆக வேண்டும். जो कोई में कोई होगा वही अब सर्व के माननीय और भविष्य में पूजनीय बनता है. யார் ஒரு சிலர்லையும் ஒரு சிலராக ஆகின்றார்களோ அவர்கள் தான் எல்லாருடைய மரியாதைக்கும் உரியவர்களாக இப்போ எதிர்காலத்தில் பூஜிக்க தகுந்தவர்களாகவும் ஆகின்றார்கள். जो अखंड भाग्य के लकीरवान है, யார் அழியாத பாக்கியத்தினுடைய ரேகை உடையவர்களாக இருக்கின்றார்களோ उसकी निशानी है, அவங்களுடைய அடையாளம் என்ன, वो अब भी இப்பொழுது கூட सर्व ब्राह्मण परिवार का प्यारा होगा, அனைத்து பிராமண பரிவாரத்திற்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். மானனீய होने के कारण, மதிப்புடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினால சர்வகி துவாएं, எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் श्रेष्ठ आत्माओं के भाग्य के लकीर को चमकाती रहेगी. சிரேஷ்டமான ஆத்மாக்களுடைய பாக்கியத்தினுடைய அந்த ரேகைகளை பிரகாசத்தை செய்கின்றன. அப்போ அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றாதான் அந்த பாக்கியத்தினுடைய ரேகையானது பிரகாசிக்கும். தோ ஆக अपने आप से पूछो, உங்களை நீங்களே கேளுங்க. என்ன கேட்கணும், மை கவுன், நான் யார். तो सुना आज क्या देखा, இன்னைக்கு என்ன பார்த்தாங்க பாபா கேட்டீங்க இல்லையா. அப்போ நான் யார், என்னுடைய பாக்கியத்தினுடைய 4 ரேகைகளையும் பார்க்கணும். அதுலேயும் 2 விஷயத்தில் பார்க்கணும், அது அகண்டதாக இருக்கின்றதா இல்லை துண்டிக்கப்பட்டு இருக்கின்றதா, தெளிவாக இருக்கின்றதா இல்லை தெளிவில்லாமல் இருக்கின்றதா. அதில் 4 ரேகைகள் என்னென்ன, திவ்யமான ஜென்மத்தினுடைய 1 ரேகை, 2வது பரமாத்மானுடைய பாலனையினுடைய ரேகை, 3வது பரமாத்மானுடைய படிப்பினுடைய ரேகை, 4வது சுயநலமற்ற சேவையினுடைய ரேகை. இதை நம்ம செக் பண்ணணும். துனியாவாலே கத்தே உலகத்தினர் என்னமோ இதை சொல்கிறாங்க, பாலனார் ஜனம் தாத்தா, இறைவன் தான் பாலனையை கொடுக்கின்றார், ஜென்மத்தை கொடுக்கின்றார். லேக்கின் ஆனால் ஜனம் தாத்தா கா பரிச்சை ஹீ நஹீ ஹை, அந்த ஜென்மத்தை கொடுக்கக்கூடியவருடைய அறிமுகமே அவங்ககிட்ட இல்லை. அவர் ஆப் நஷிசே கஹத்தே ஹோ, ஆனால் நீங்கள் போதையாக சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க, ஜனம் தாத்தா பரமாத்மா கைசே ஹை, நமக்கு ஜென்மம் கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மா எப்படி இருக்கின்றார். பாலனார் பரமாத்மா கைசே ஹை, எப்படி அவர் பாலனை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பிரம்மா மாப்கி பாலனா பி மில் ரஹி ஹை, பிரம்மா தாயினுடைய பாலனை கூட நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. और बाप की श्रेष्ठ मत पर योगी आत्माएं बन गए. பிரம்மா தாயினுடைய பாலனை கிடைக்கிறது, சிவ பாபாவினுடைய சிரேஷ்டமான
வழி கிடைக்கின்றது. இந்த ரெண்டின் காரணத்தினால நம்ம ஆத்மா என்ன ஆயிடுறோம்? யோகிய ஆத்மா, தகுதியுடைய ஆத்மாவாக ஆகிவிடுகின்றோம். பாப் பச்சோக்கு யோகிய பனாத்தா. பாபா பாருங்க எவ்வளோ பிரித்து அழகாக சொல்கிறாருன்னு. தந்தை குழந்தைகளை தகுதியுடையவர்களாக ஆக்குகின்றார்கள். மா சக்திசாலி பனாத்திய, தாய் சக்திசாலியாக ஆக்கிறார்கள். தோனோ அனுபவம் ஹேனா. இங்கே எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கின்றது அல்லவா? சிவ் பாபா நம்மளை தகுதியுடையவர்களாக ஆக்குகின்றார், கெப்பாசிட்டி உள்ளவர்களாக ஆக்குகின்றார், கேப்பபிளாக ஆக்குகின்றார். உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக ஆக்குவதற்கு பிரம்மா தாய் என்ன பண்ணுறாங்க? நம்மளை சக்திசாலியாக ஆக்குகின்றார். அப்போ ரெண்டு அனுபவம் இருக்குது தானே? அச்சா, நல்லது. गीता पाठशाला वाले ज़्यादा आए हैं, गीता पाठशाला वाले कौन हुए? கீதா பாடசாலையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த கீதா பாடசாலை நடத்துகிறவங்களாம் யார்? கீதாக்கு ஜான் சுன்னேவாலே ஹே அர்ஜுன். கீதையினுடைய ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் அர்ஜுனனாக இருக்கின்றீர்கள். ஏன்னா பரமாத்மா யாருக்கு கீதை ஞானம் கொடுக்குறார்? அர்ஜுனனுக்கு தான் கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன ஆகின்றோம்? परमात्मा ज्ञान கேட்கும் போது அர்ஜுனனாக ஆகின்றோம். அர்ஜுன் समझकर गीता सुनते हो या अर्जुन दूसरा है? நான் தான் அர்ஜுனன் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா, இல்லை வேற யாரும் அர்ஜுனன் இருக்காங்களா? மை அர்ஜுன் ஹூ ये समझते हो? பாபா கேட்குறாங்க, நான் அர்ஜுனனாக இருக்கின்றேன், புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? सदैव यह अनुभव करके सुनो, मैं अर्जुन हूँ, मुझे विशेष भगवान गीता का ज्ञान सुना रहा. எப்பொழுதுமே இந்த அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே கேளுங்க. நான் அர்ஜுனனாக இருக்கின்றேன், எனக்கு விசேஷமாக பகவான் கீதை ஞானத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார். கீதா பாடசாலை वाले तो सबसे नंबर 1 निकल जाएंगे. அப்படி செஞ்சீங்கன்னா கீதா பாடசாலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தோட நம்பர் 1ல் வந்துடுவீங்க. இஸ் விதி से सुनो तो आगे चले जाएंगे. இந்த விதியின் மூலமாக நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி போயிடுவீங்க. டீச்சர்ஸ் को बिजी रहने के लिए गीता पाठशाला अच्छी है. பாபா சொல்கிறாங்க, டீச்சர்ஸை பிஸியாக வைக்கிறதுக்கு இந்த கீதா பாடசாலைகள் ரொம்ப நல்லா இருக்குது. கீதா பாடசாலை சக்கரவர்த்தி भी बनाती, बिजी भी रखती है. இந்த கீதா பாடசாலைகள்லாம் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா சக்கரவர்த்திகளை ஆக்கிடுது, பிஸியாகவும் ஆக்கிடுது. விருத்தி भी अच्छी होती है, விருத்தியும் நல்லா இருக்குன்றது. मेहनत कम लेते हैं, मदद का ज़्यादा बनते हैं. கீதா பாடசாலை உள்ளவங்க உழைப்பை குறைவாக பெறுகின்றார்கள், ஆனால் உதவியாளர்கள் ரொம்ப அதிகமாக ஆகின்றார்கள். பலியாரி तो गीत पाठशाला वालों की है ना. பலியாரி யாருடையது? கீதா பாடசாலையில் உள்ள நடத்தக்கூடியவங்களுக்கு. இசிலியே அதனால தான் गाँव वाले बाप को प्यारे लगते हैं. கிராமத்தில் உள்ளவங்க பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இருக்கிறாங்க. बड़े स्थानों पर माया भी बड़े रूप में आती है. ஏன்னா பெரிய இடத்துல மாயை கூட எப்படி வருமா? பெருசாக தான் வருமா. गाँव वालों को माया भी गाँव वाली आती है. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாயை கூட கிராமத்தில் உள்ளவங்கள தான் வருது. இசிலியே அதனால தான் बहुत अच्छे हो गाँव वाले, ரொம்ப நல்லவங்க கிராமத்தில் இருக்கவங்க. ஜாதா சங்கியா கहाँ की है? அதிகமான நம்பிக்கையில் எண்ணிக்கையில் யார் இருக்கிறாங்க? लेकिन अभी तो सभी मधुबन निवासी हो. ஆனால் இப்போ நீங்கள் கிராமத்தவங்களும் கிடையாது, சிட்டியும் கிடையாது. நீங்கள் எல்லாம் யார்? எல்லாருமே மதுபன் நிவாசிகள். सभी टीचर्स की परमानेंट एड्रेस कौन सी है? அடுத்து பாபா கேட்குறான், எல்லா டீச்சருக்கும் பர்மனெண்ட் அட்ரஸ் எது? மதுபன். என்ன மதுபன் தானே. வா துக்கான் ய கர். நீங்கள் சென்ட்ரலில் இருக்கீங்கன்னா அது என்ன? ஒரு கடை தான், இதுதான் வீடு. ஜாதா கே யாத் ரஹता है? அதிகமாக என்ன நினைவில் இருக்கும்? கர் யா துக்கான், கடையா அல்லது வீடா? கோய் கோய் கோ துக்கான் ஜாதா யாத் ரஹती है. சில பேருக்கு இந்த கடை தான் ரொம்ப நினைவில் இருக்கான். सोचेंगे तो भी दुकान याद आएगा. யோசிச்சா கூட கடை தான் ஞாபகத்துக்கு வருதான். आप लोग जहाँ चाहे बुद्धि को सिद्ध कर सकते हो. ஆனால் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே உங்கள் புத்தியை நிலைநிறுத்த முடியும். சேவா கேந்திர पर ही रहते वो मधुबन निवासी बन सकते हैं. நீங்கள் சேவை ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட மதுபன் நிவாசியாக ஆக முடியும். मधुबन में रहते भी सेवादारी बन सकते हो. மதுபனில் இருந்தாலும் சேவாதாரியாக இருக்க முடியும்.
ये अभ्यास है ना, இந்த பயிற்சி இருக்கின்றது தானே. செகண்ட் में सोचा और सिद्ध हुआ. ஒரு வினாடி யோசிங்க, அந்த ஸ்திதியில் வந்துடுறீங்க. यह டீச்சர்ஸ் की स्थिति की विशेषता. இதுதான் டீச்சர்ஸ்னுடைய ஸ்திதியினுடைய விசேஷ தன்மை. புத்தி भी समर्पित है ना, புத்தி கூட சமர்ப்பணமாகி இருக்கின்றது தானே. या सिर्फ सेवा के लिए समर्पित हो, இல்லை வெறுமனே சேவைக்காக மட்டும் நீங்கள் சமர்ப்பணம் ஆகிருக்கீங்களா. சமர்ப்பூர்த்தி அர்த்தாத் சமர்ப்பண புத்தி என்றால் அதனுடைய விளக்கம் என்ன பாபா சொல்கிறாங்க. ஜஹா சாயே ஜப் சாயே வா ஸ்தித் ஹோ ஜாயே. எங்கே விரும்பினாலும் சரி, எப்போ விரும்பினாலும் சரி, அங்கே உங்களால் நிலைத்து இருக்க முடியும். ये विशेषता की निशानी है. இதுதான் உங்களுடைய விசேஷ தன்மையினுடைய அடையாளம். புத்தி சகித் சமர்ப்பித், புத்தி முதற்கொண்டு நீங்கள் சமர்ப்பணம் ஆயிருக்கணும். ஐசே ஹோ, அந்த மாதிரி இருக்கீங்களா. யா புத்தி சே ஆதி சமர்ப்பித் அவர் शरीर से सारी है, இல்லை புத்தியில் பாதியும் சரீரத்தில் முழுசாக சமர்ப்பணம் ஆகிருக்கீங்களா. कोई कोई टीचर भी कहती है, சில டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன்னா பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா அது சொல்கிறாரு நமக்கு. योग में बैठते हैं तो आत्माभिमानी होने बदले सेवा याद आती है. யோகாவில் உட்காரும்போது ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கு பதிலாக சேவை தான் ஞாபகத்துக்கு வருது. लेकिन ऐसा नहीं होना चाहिए. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. क्योंकि ஏனென்றால் அதுக்கு பாபா காரணம் சொல்கிறார், சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். लास्ट समय अगर अशरीरी बनने के बजाय सेवा का भी संकल्प चला तो सेकेंड के पेपर में फेल हो जाएंगे. கடைசி நேரத்தில் அசரீரி ஆவதுக்கு பதிலாக சேவையினுடைய சங்கல்பம் வந்ததுன்னா ஒரு வினாடியில் வரக்கூடிய அந்த பேப்பரில் ஃபெயில் ஆகிடுவீங்க. उस समय सिवाय बाप के निराकारी निर्विकारी निरंकारी और कुछ याद नहीं. அந்த நேரத்தில் ஒரே ஒரு பாபா, நிராகாரி निर्विकारी निरंकारी, வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. பிரம்மா பாப்னே அந்திம் ஸ்டேஜ் यही बनाए ना. பிரம்மாவா தன்னுடைய கடைசி ஸ்டேஜ் இப்படி தான் பண்ணார் இல்லையா. பில்குல் நிராகாரி, கம்ப்ளீட்டாக நிராகாரியாக. சேவை फिर भी साकार में आ जाएंगे ना. ஏன்னா சேவை அப்படின்னு வந்தாலே நீங்கள் சாக்காரத்தை வந்துடுவீங்க. इसलिए अभ्यास करो. அதனால் இந்த பயிற்சியை பண்ணுங்க. जिस समय जो चाहे वह स्थिति हो, नहीं तो धोखा मिल जाएगा. எந்த நேரத்தில் எந்த ஸ்திதியில் இருக்கணுமோ அந்த ஸ்திதியில் இருக்க முடியணும். இல்லை என்றால் ஏமாந்து போய்விடுவீர்கள். ஐசே नहीं सोचो सेवा कही तो संकल्प आया. அதனால் இதை இவ்வளோ லைட்டாக எடுத்துக்காதீங்க. சேவைக்கு தானே சங்கல்பம் வந்தது, வேஸ்ட் தாட்ஸாக வந்தது, இல்லை நெகட்டிவ் தாட்ஸாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. नहीं तो रूलिंग पावर नहीं आ सकती है. இல்லைன்னா என்ன ஆகிடும், ரூலிங் பவர் இல்லாமல் போயிடும். கண்ட்ரோலிங் பவர் நை हुईना. அப்போ உங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர் இல்லாமல் போயிடுச்சு இல்லை தானே. तो रूलिंग पावर இல்லைன்னா ரூலர் नहीं बन सकेंगे. நீங்கள் ரூலராக ஆக முடியாது. तो अभ्यास करो. ஆக இந்த பயிற்சியை செய்யுங்க. अभी से बहुत काल का अभ्यास चाहिए. இப்போலேருந்து ரொம்ப காலத்திற்கான பயிற்சி வேண்டும். इसको हल्का नहीं छोड़ो. இதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. तो सुना, கேட்டிங்களா. டீச்சர்ஸ் को क्या अभ्यास करना है. இப்போ டீச்சர்ஸ் என்ன அபியாசம் பண்ணணும். तब कहेंगे टीचर्स बाप को ஃபாலோ करने वाले. அப்போ தான் டீச்சர்ஸ் பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு சொல்ல முடியும். சதா பிரம்மா பாப்கோ சாமனே ரக்கோ. எப்போதும் பிரம்மா பாபாவை முன்னாடி வைங்க. और 3 वरदान याद रखो. 3 वरदाனங்களை நினைவு வைங்க. और ஃபாலோ கரோ. ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக 3 சொல்கிறப்ப திருமூர்த்திங்கனால எப்போதும் பிரம்மா பாபாவை முன்னாடி வைங்க. 3 வரதானத்தை நினைவில் வைங்க. 3வது ஃபாலோ பண்ணுங்க. ஏதோ சஹஜ் என்ன, இது ரொம்ப ஈஸி தானே. ये अंतिम वरदान बहुत शक्तिशाली है.
கடைசியாக பாபா கொடுத்தாரு பாருங்க ஒரு வரதானம். இது ரொம்ப ரொம்ப சக்திசாலியானது. इन 3 वरदानों को अगर सदा स्मृति में रखते, இந்த 3 வரதானத்தை எப்போதும் உங்கள் நினைவில் வச்சாலே போதும். ப்ராக்டிக்கல் மிலாவோ ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சிங்க, बाप के दिल तकत और राज्य तख्त के अधिकारी जरूर बनेंगे. பாபாவனுடைய இதய சிம்மாசனமாகட்டும் ராஜ்ய சிம்மாசனமாகட்டும் ரெண்டிலையும் நீங்கள் அதிகாரிகளாக கண்டிப்பாக ஆயிடுவீங்க. அச்சா, நல்லது. सर्व बाप समान सदा नॉलेजफुल पावरफुल बच्चों को, பாபாவுக்கு சமமாக அனைத்து எப்பொழுதும் நாலேஜ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, सदा भाग्य विधाता द्वारा श्रेष्ठ भाग्य की रूप स्पष्ट रेखा वाले भाग्यवान बच्चे, எப்பொழுதும் பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகள் தெளிவாக இருக்கக்கூடிய பாக்கியசாலி குழந்தைகளுக்கு, சதா பாப் சமான் திரிவர்தான் பிராப்த हुआ விசேஷ ஆத்மாவுக்கும், எப்பொழுதும் பாபாவுக்கு சமமாக 3 வரதானங்களை பிராப்தியாக அடைந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு, சதா பிராமன் ஜென்மிக்கு பாலனா और पढ़ाई को आगे बढ़ाने वाले, எப்பொழுதும் இந்த பிராமண ஜென்மத்தினுடைய பாலனை மற்றும் படிப்பை முன்னேற்றத்தில் கொண்டு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட அகண்ட பாக்யவான் பச்சோங்கோ, துண்டிக்கப்படாத பாக்யவான் குழந்தைகளுக்கு, பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இப்போ யாருக்கெல்லாம் பாபா இன்னைக்கு அன்பு நினைவில் கொடுத்தாரு? நம்பர் 1, பாபா பாருங்க எல்லாமே சர்வ மற்றும் எப்பொழுதும். நம்பர் 1 பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு சமமாக நாலேஜ்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய குழந்தைகள். 2வது, பாக்ய விதாத்தா மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிரேஷ்டமான பாக்கியத்தின் ரேகையை தெளிவாக வைத்திருக்கக்கூடிய பாக்கியசாலி குழந்தைகளுக்கு. 3வது, பாபாவுக்கு சமமாக 3 வரதானங்களையும் அடைந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு. 4வது, இந்த பிராமண ஜென்மத்தினுடைய பாலனை மற்றும் படிப்பு இதை எப்போதும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. எவ்ரி டே வி ஹேவ் டு இன்க்ரீஸ் த லெவல். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் அவங்க தான் யாராக இருப்பாங்க? துண்டிக்கப்படாத பாக்கியனுடைய ரேகைகளுடைய பாக்கியசாலி குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பாபு தாதா அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுகிறார். நமஸ்தே வாங்கணுன்னா சும்மா வாங்க முடியாது. பாபா ஏதோ நமஸ்தே சொல்லிட்டாரு, எனக்கு கொடுத்துட்டாருல, இல்லை, யாருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்று வரணும், இல்லை எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும். அப்போ தான் அவருடைய நமஸ்தே நாம் அடையக்கூடியதுக்கு தகுதியுடையவர்களாக இருப்போம். அதுதான் பாபா சொல்லல, ஒரு தந்தை எப்போதும் குழந்தைகளை கேப்பபிள் தகுதியுடையவர்களாக ஆக்குவார்கள், உயர்ந்த பதவிக்கு தகுதியுடையவர்களாக. தாய் எப்போதும் சக்திசாலியாக ஆக்குவார்கள். அதனால் 2 பேருடைய பலனையும் நமக்கு கிடைக்கிது, படிப்பும் நமக்கு கிடைக்கின்றது. अव्यक्त बाप दादा की जोन वाइज बच्चों से मुलाकात. महाराष्ट्र ग्रुप வந்திருக்காங்க, அவங்கள பாப் தாதா சந்திக்கின்றார். सदा अपने को सर्व प्राप्तियों से भरपूर अनुभव करते हो, எப்பொழுதும் தன்னைத்தான் அனைத்து பிராப்திகளிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்கின்றீர்களா? கபி காலி तो नहीं हो जाते हो, சில நேரம் நீங்கள் காலி ஆகிடுறது இல்லை இல்லையா? क्योंकि ஏனென்றால் பாப்னே இத்தனி பிராப்தியாக கராயி है, பாபா நமக்கு அவ்வளோ பிராப்திகளை செய்ய வைத்திருக்கின்றார். अगर सर्व प्राप्ति अपने में जमा करो तो कभी भी खाली नहीं हो सकते. அனைத்து பிராப்திகளையும் நீங்கள் சேமித்து வைத்து விட்டால் காலியாகவே மாட்டீங்க. इस जन्म की तो बात ही नहीं है, लेकिन अनेक जन्म भी यहाँ की भरपूरता साथ रहेगी. இந்த ஜென்மத்துக்கான விஷயம் மட்டுமல்ல, பாபா சொல்ல அநேக ஜென்மங்களுக்கு நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். जितना दिया है जो भविष्य में भी चलना है. ஏன்னா பாபா அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, எதிர்காலத்துலேயும் நம்ம கூட வரும். अभी खाली कैसे होगा,
அப்போ எப்படி காலி ஆகும்? அகர் புத்தி காலி ரही तो அலைச்சல் रहेगी. புத்தி காலியாக இருந்தால் தான் என்ன ஆகும்? அலைச்சல் வரும். कोई भी चीज़ अगर फुल भरी तो उसमें அலைச்சல் होती है. எப்போ எந்த ஒரு பொருளும் நிறைஞ்சிருந்தால் அதில் அலைச்சலே இருக்காது. तो ஆக भरपूर होने के निशानी है. நீங்கள் நிறைந்திருக்கின்றீர்கள் என்றால் உன்னோட அடையாளம் என்ன? மாயக்கு ஆணைக்கு மார்ஜினி நெய். மாயை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மாயா ஹீ இல்லாத்திய என்ன நம்மளை ரொம்ப அலைக்கழிக்க செய்வது எது? இந்த மாயை தான். தோ ஆக பாபா கேட்குறார், மாயா ஆத்தி है या नहीं? மாயா வருதா இல்லையா? சங்கல்பமே भी आती है. சங்கல்பத்திலேயாவது வருதா? மாயா கே ராஜ்யம் में तो आधा कल्प अनुभव किया. மாயனுடைய ராஜ்யத்தை பாதி கல்பம் அனுபவம் பண்ணிவிட்டீங்க. और अभी अपने राज्य में तो जा रहे हो. இப்போ நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு தானே போயிட்டுருக்கீங்க. जब माया जीत बनेंगे तब फिर अपना राज्य आएगा. எப்போ நீங்கள் மாயை வென்றவர்களாக ஆவீர்களோ அப்போ தான் நம்மளுடைய ராஜ்யம் வரும் இல்லையா? और माया जीत बनने का सहज ही साधन. அப்போ மாயை வென்றவர்களாக நம்ம ஆகணும்னா அதுக்கு சகஜமான சாதனம் என்ன? சதா பிராப்தியோ சே பர்பூர் ரஹோ. எப்பொழுதும் பாபாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவர்களாக இருங்கள். கோய் ஏக் பி பிராப்தி சே வஞ்சித் நஹி ரஹோ. எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிராப்தியில் கூட வஞ்சிக்கப்பட்டவர்களாக குறைவுடையவர்களாக இருக்கக்கூடாது. சர்வ பிராப்தி ஹோ. அனைத்து பிராப்தியிலும் அடையக்கூடியவர்களாக இருங்கள். ஐசே நீ ஏத்தோ ஏக் பாத் நீ ஏத்தோ கோய் அர்ஜானே. இப்படி தான் ஒன்றே ஒன்று இல்லைன்னா என்ன ஆகிட போகுது? நோ ப்ராப்ளம். ஆக ஜராபி கம்மி ஹோகி தோ மாயா சோடேகி நீ. கொஞ்சம் குறைவு இருந்தாலும் சரி மாயா உங்களை விடவே விடாது. உசி ஜாசி இலாயகி. அங்கே எங்கே குறை இருக்கோ அங்கேருந்து நம்மளை ஆட்டி வைக்கும். तो माया को आने की मार्जिन ही ना हो ना. அப்போ மாயை வருவதற்கு வாய்ப்பே கொடுக்காதீங்க. நீங்கள் आ गई फिर भगाओ तो उसमें टाइम जाता है. வந்துடுச்சு திருப்பி விரட்டும் போது டைம் வேஸ்ட் ஆகுது. மாயா ஜீத் பனே ஹோ. அப்போ நீங்கள் மாயா ஜீத் ஆயிட்டீங்களா? या नहीं सोचो 2 वर्ष या 3 वर्ष में हो जाएंगे. இந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்காங்க. மாயை நம்மளை விட்டு போகிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்னு. பிராமணோं के लिए ஸ்லோகன் பிராமணர்களுக்கான ஸ்லோகன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நமக்காக உள்ள ஸ்லோகன் என்ன? எப்போதும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருப்பது என்னது? பாபா சொல்கிறாங்க, அப் நஹி தோ கபி நஹி. இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதுமே இல்லை. अब समय की रफ्तार के प्रमाण कोई भी समय कुछ भी हो सकता है. இப்போ நேரம் போகிற ஸ்பீடை பார்க்கும்போது எது வேணாலும் நடக்கலாம். இசிலியே தீவிர புருஷார்த்தி பனோ. அதனால் பாபா வரதானம் கொடுத்துட்றாங்க, தீவிரமான புருஷார்த்திகளாக ஆகுங்கள். அச்சா, நல்லது. வரதான் இன்னைக்கு பாபானுடைய வரதானம். समय और संकल्प सहित अपनी सर्व खजानों को विल करने वाले मोह जीत भव. மோகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள். மோகத்தை வெல்ல வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? அனைத்து பொக்கிஷங்களையும் வில் பண்ணிடணும். பாபாட்ட அனைத்து பொக்கிஷத்தையும் நீங்கள் வில் பண்ணும்போது எந்த ஆதாரத்தில் பண்ணணும்? அதுக்கான டெக்னிக் என்ன? பாபா சொல்கிறாங்க, நேரம் மற்றும் சங்கல்பம் உள்பட நீங்கள் பாபாட்ட அனைத்து பொக்கிஷங்களையும் வில் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆக முடியும்? மோகத்தை வென்றவர்களாக ஆக முடியும். இன்னைக்கு வரதானம், சமய் और சங்கல்ப சகித், நேரம் மற்றும் சங்கல்பம் உள்பட அப்பனே தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் வில் செய்யக்கூடிய மோகத்தை வென்றவர்களாக ஆகுக. जैसे बच्चे को सब कुछ विल किया जाता है, எப்படி குழந்தைக்கு எல்லாமே வில் பண்ணுறாங்க, ऐसे அதே மாதிரி आप लोग भी बाप को अपना वारिस बनाकर
நீங்கள் கூட பாபாவை தன்னுடைய வாரிசாக ஆக்கிவிட்டு சப் குச் வில் கர்தோ, எல்லாத்தையும் வில் பண்ணிடுங்க. तो विल पावर आ जाएंगी. विल பண்ணினாலே என்ன ஆகிடும்? विल पावर வந்துடும். इस विल पावर से मोह स्वतः ही नष्ट हो जाएगा. இந்த வில் பவர் வந்தாலே போதும், மோகம் தானாகவே முடிவடைந்து விடும். जैसे साका बाबा ने पूरी ही अपने को विल किया. பிரம்மா பாபா பார்த்தோம் இல்லையா, முழுசாமே என்ன பண்ணிட்டாரு? வில் பண்ணிட்டார். वैसे आप लोगों की स्मृति जो स्मृति है, समय और संकल्प का खजाना है, उसे வில் करो. ஆக 3 விஷயங்களை பாபா சொல்கிறாங்க. ஒன்று உங்களுடைய நினைவு, 2வது உங்களுடைய நேரம், 3வது உங்களுடைய சங்கல்பம். இந்த 3 பொக்கிஷங்களையும் வில் பண்ணிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீமத் பிரமான் சேவாமே லகாவோ, ஸ்ரீமத் படி அது சேவையில் பயன்படுத்துங்க. तो मोह जीत बंधन मुक्त बन जाएंगे. அப்போ நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக, பந்தனங்களை வென்றவர்களாக, பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். இன்னைக்கு ஸ்லோகன் பாபா கொடுக்குறாங்க. एक दो को स्नेही बनने के लिए सरलता और सहनशीलता गुण धारण करो. ஒருவர் மற்றவர் கூட, அதாவது எல்லாரும் கூடயும் நீங்கள் அன்பானவர்களாக ஆக வேண்டும் என்றால் சரளத்தன்மை மற்றும் பொறுமை, இந்த குணங்களை தாரணை செய்யுங்கள். இன்னைக்கு सूचना मैसेज इंस्ट्रक्शन. आज मास का तीसरा रविवार अंतर्राष्ट्रीय योग दिवस है. இன்னைக்கு மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை इंटरनेशनल योगा डे. बाबा की सभी बच्चे साय 6:30 से 7:30 बजे तक, பாபானுடைய அனைத்து குழந்தைகளும் மாலை 6:30 7:30 வரை विशेष अपने रहमदिल दादा स्वरूप விசேஷமான கருணை இடையமுடைய சொரூபத்தில் சம்பூர்ண பவித்திர ஸ்வரூபமே ஸ்திதோ, சம்பூர்ணமான பவித்திர ஸ்வரூபத்திலிருந்து சர்வ ஆத்மாவுக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் பவித்திரதா சுக் சாந்திக்கு அஞ்சலி தேனைக்கு சேவா கரோ. தூய்மை, சுகம் மற்றும் சாந்தி, இதனுடைய கிரணங்களை கொடுக்கின்ற சேவையை செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் தாரணைக்கான விசேஷமான விஷயம் ஹோம்ஒர்க் நாம் என்ன செய்யணும்? 19th இன்னைக்கு जैसे देखना सुनना सुनाना ये विशेष कर्म सहज अभ्यास में आ गया. பார்க்கறது, கேட்கறது, சொல்றது, இந்த விசேஷமான கர்மங்கள் நமக்கு சகஜமாக பயிற்சியில் வந்துடுச்சு. ஐசே ஹி, அதே மாதிரி கர்மாத்தீத் பன்னைக்கு ஸ்டேஜ், கர்மாத்தீத் ஆவதற்கான அந்த நிலை, அதாவது கர்ம கோ சமேட்னே கி சக்தி சே, கர்மங்களை நாம் சமேட்னா பண்ணக்கூடிய சக்தியின் மூலமாக அக்கர்மி, கர்மம் செய்யாதவர்களாக, அதாவது கர்மாத்தீத் பஞ்சாவோ, கர்மங்களை வென்றவர்களாக ஆகிவிடுங்கள். ஏக கர்ம அதீன் ஸ்டேஜ், ஒன்று கர்மத்துக்கு அடிமையாகிறது. दूसरा है கர்மாத்தீத், கர்மங்களை வென்றவர்கள், அதாவது கர்மத்தினுடைய அதிகாரி. तो चेक करो, சோதனை பண்ணுங்க. முஜி கர்மேந்திரிய ஜீத், நான் கர்மேந்திரியங்களை வென்றவனாக, ஸ்வராஜ்ய ராஜாவாக, ராஜ்ய காரியங்களை சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேனா என்ற சோதனையை செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. காலையில் எழுந்தவுடன் வரும் முதல் எண்ணமே உங்களது முழு நாளிற்கும் ஆதாரமாக இருக்கும்.
அது ஆன்மீகமாகவும் நேர்மறையாகவும் இருக்கட்டும். The first thought you feed your mind with in the morning is the base for the whole day. Let it be spiritual and positive.